இன்றைக்கு நடக்கின்ற தேர்தல் தமிழ்நாட்டுக்கு நடக்கிற தேர்தல் சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்கு நடக்கிற தேர்தல் இது சட்டமன்ற தேர்தல் தானே. இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சருக்கு அது கூட தெரியல. இங்க சாதாரண மக்களுக்கு கிடைக்கின்ற அந்த உண்மை செய்தி கூட நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சருக்கு கிடைக்காது. வேதனை அளிக்குது. ஸ்டாலின் பேசுறார், தமிழ்நாட்டுக்கும் டெல்லியில் இருக்கின்ற என்டிஏக்கு தான் போட்டியா. ஸ்டாலின் அவர்களே, தெளிவுபடுத்தப்பட்டது. எங்க கூட்டணி அமைக்கின்ற பொழுது தெளிவுபடுத்தப்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்தோம். தேசிய ஜனநாயக கூட்டணி. அந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அண்ணா திமுக தான் தலைமை தாங்கும். திரு ஸ்டாலின் அவர்களே, காது கேட்கவிட்டால் இப்பொழுது இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லுகின்றேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்க கூட்டணிக்கு தலைமை தலைமை தலைமை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட அண்ணா திமுக தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களை வெற்றி பெற்று வருகின்ற பொழுது அண்ணா திமுக தான் ஆட்சி அமைக்கும். மீண்டும் சொல்லுகின்றேன், எங்க கூட்டணி வெற்றி பெற்று வந்தா அண்ணா திமுக தான் ஆட்சி அமைக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற அண்ணா திமுக அதனுடைய முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ். நான் சொல்லவில்லை, நான் சொல்லல. எங்க கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி முதலாக கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று ஓட்டலிலே உள்துறை அமைச்சர் அவர்கள் பேட்டி கொடுத்தார்கள். பத்திரிகைக்கும் ஊடகத்துக்கும் பேட்டி கொடுத்தாங்க. அப்ப இந்த கருத்தை குறிப்பிட்டாங்க. தம்பி, இந்த கொடி கீழே முடியும், ஒரே நிமிஷம், கொடி கொஞ்சம் கீழே முடியும். அந்த முதலாக பேட்டி குடிக்கின்ற பொழுது எங்க கூட்டணியுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியிருக்கிறோம். ஸ்டாலினால அண்ணா திமுக மீது எந்த குறையும் சொல்ல முடியல. அண்ணா திமுக மடியிலே பலம் இல்ல, மடியிலே கனம் இல்ல, வழியிலே பயம் இல்ல. அதனால எங்களை குறை சொல்ல முடியல. அதனால பாரதிய எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவுக்கு அடிமை.